இன்றைக்கு நீர் என்ன வார்த்தையை வைத்திருக்கிறீரோ, என்ன மன்னாவை வைத்திருக்கிறீரோ, அதை அன்றுவரை நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் ராஜா. உடைய வார்த்தையை கேட்க அன்றுவரை இந்த செவிகள் அன்றுவரை விருத்த சேதனம் பண்ணப்பட முடியாது ஜெபிக்கிறேன் ராஜா. அன்றுவரை எல்லா அசட்டையும் அன்றுவரை சும்மா தூக்கத்தையும் கிரியைகளையும் நிர்மூலமாக்க முடியாது ஜெபிக்கிறேன். விழித்திருந்த அன்றுவரை உடைய சத்தியத்தை கேட்க கர்த்தர் கிருபை இருக்கிறது செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். பேசுகிற அடியனை மறைத்து வெளிப்படுங்க. ரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். நாளிலுமாக தேவ வார்த்தைகளை நம்ம கடந்து போகலாம். இதுல தேவர வாக்கியಕ್ಕೆ ಹಾದೋಗೋಣ. நீதிமொழிகள் 12வது அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிக்கலாம். ஞானோத்திಗಳ 12ನೇ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಮೊದಲನೇ ವಚನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், அடித்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். 12 வாசிங்க. நீதிமொழிகள் ப்ராவர்ப்ஸ் 12:1. ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು ಪ್ರೀತಿಸುವವನು ಶಿಕ್ಷಣವನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ, ಪಾಶುಪ್ರಾಯನ ಗದರಿಕೆಯನ್ನು ದ್ವೇಷಿಸುತ್ತಾನೆ. பாருங்க, திருப்பி தமிழ் வாசிங்க. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், அடித்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். பாருங்க, இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா புத்திமதிகளை விரும்புகிறவன். ಇವತ್ತು ನಮ್ಮ ಟಾಪಿಕ್ ಏನಂದ್ರೆ ತಿಳುವಳಿಕೆಗಳನ್ನು ಪ್ರೀತಿಸುವವನು. whoever loves instruction, ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು ಪ್ರೀತಿಸುವವನು. பாருங்க, இந்த நீதிமொழிகள் புத்தகம் நம்ம எல்லாரும் தெரியும். சாலமோன் எழுதுறாரு. ಈ ಜ್ಞಾನೋಕ್ತಿ ಪುಸ್ತಕಗಳು ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರೋ ಹಾಗೆ ಸಾಲಮೋನ್ ಬರೆದಿದ್ದಾರೆ. ஆனா சாலமோன் மொத்தம் எத்தனை புத்தகம் எழுதுறாரு? ಸಾಲಮೋನ್ ಇಷ್ಟು ಪುಸ್ತಕ ಬರೆದಿದ್ದಾರೆ. மொத்தம் 3 புத்தகம் எழுதுறாரு இல்லீங்களா? ಅವರು 3 ಪುಸ್ತಕ ಬರೆದಿದ್ದಾರೆ ಅಲ್ವಾ? எது? ಯಾವ್ದು? பிரசங்கி, நீதிமொழிகள், உன்னத பாட்டு. பிரசங்கி, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು, ಉನ್ನತ ಗೀತೆಗಳು. இந்த 3 புத்தகங்களை சாலமோன் எழுதுறாரு. ಈ 3 ಪುಸ್ತಕ ಸಾಲಮೋನ್ ಬರೆದಿದ್ದಾರೆ. ஆனா 3 புத்தகத்தையும் நீங்க வாசி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புத்தகம் ஒவ்வொரு விதமா இருக்கும். ಅಂದ್ರೆ 3 ಪುಸ್ತಕ ಓದುವಾಗ ಒಂದೊಂದು ಪುಸ್ತಕ ಒಂದೊಂದು ರೀತಿಯಾಗಿರುತ್ತದೆ இல்லீங்களா? இப்போ உன்னத பாட்டு நீங்க போய் வாசி பாத்தீங்கன்னா ಉನ್ನತ ಗೀತೆಗಳು ನೋಡುವುದಾದ್ರೆ அது ஒரு விதத்துல நம்மளால படிக்க முடியாது. ಅದೊಂದು ರೀತಿಯಾಗಿ ಓದಕ್ಕೆ ಆಗೋದೇ ಇಲ್ಲ. அப்பேற்பட்ட வார்த்தைகள் அதுல கொடுக்கப்பட்டிருக்கும். ಅಂತಹ ವಾಕ್ಯಗಳೇ ಅಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அதே போல உன்னத பாட்டுக்கு நீங்க பிரசங்கிக்கு வந்தீங்கன்னா ಹಾಗೆ ಪ್ರಸಂಗಿಗೆ ಬರುವಾಗ அதுல எழுதப்பட்ட வார்த்தைகள் ஒரு பெரிய ஞானி, அதாவது தலை சிறந்த ஒரு ஞானி பேசுற மாதிரி இருக்குது. அது ನೋಡುವಾಗ ಒಂದು ಉತ್ತಮವಾದ ಜ್ಞಾನಿ ಮಾತಾಡುವ ವಾಕ್ಯಗಳು ಇರುತ್ತದೆ. இது நீதிமொழிகள் வரும்போது ಜ್ಞಾನತೆಗಳು ಬರುವಾಗ அதே போலதான் சில வார்த்தைகளும் ஞானமுள்ள வார்த்தைகளை சாலமோன் பேசுறார். ಅದರಲ್ಲಿ ಕೆಲವು ವಾಕ್ಯಗಳು ಜ್ಞಾನವುಳ್ಳ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ಸಾಲಮೋನ್ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. அதாவது என்னன்னா பாருங்க, இந்த 3 புத்தகங்களை சாலமோன் எப்ப எழுதுறாருன்னா ಈ 3 ಪುಸ್ತಕ ಸಾಲಮೋನ್ ಯಾವಾಗ ಬರೀತಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ உன்னத பாட்டு எழுது பாருங்க. ಈ ಪರಮಗೀತೆ ಇದೆ. இந்த உன்னத பாட்டை சாலமோனுடைய இளம் வயதுல எழுதுறாரு. ಈ ಪರಮಗೀತೆಯನ್ನು ತನ್ನ ಯವನ ಪ್ರಾಯದಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದಾರೆ. வாலிபனா இருக்கும்போது ಯವನಸ್ನಾಗಿರುವಾಗ அந்த புத்தகத்தை எழுதுறாரு. ಆ ಪುಸ್ತಕ ಬರೆದಿದ್ದಾರೆ. அது வாலிபர்களுக்குரிய மாதிரி புத்தகமா இருக்குது. ಅದಕ್ಕೆ ಯವನಸ್ಥ ತಕ್ಕ ಪುಸ್ತಕವಾಗಿರುತ್ತೆ. அதே இந்த பிரசங்கி ப்ராவர்ப்ஸ் வரும்போது ಈ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳಿಗೆ ಬರುವಾಗ நீதிமொழிகள் எந்த நேரத்துல எழுதுறாருன்னா ಈ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು ಯಾವಾಗ ಬರೀತಿದ್ದಾರೆ ஒரு 40 வயசுக்கு மேல, ஒரு 40-50 வயசுக்கு மேல கொஞ்சம் அவருக்கு உலகம் என்ன, இந்த பூமி என்ன, இந்த ஜனங்கள் மனிதர்கள் என்ன அப்படின்ற ஒரு தெளிவு வர நேரத்துல இந்த புத்தகத்தை எழுதுறாரு. 40-50 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಭೂಮಿ ಏನು, ಮನುಷ್ಯರು ಹೇಗೆ ಅಂತ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಗೊತ್ತಾಗುವಾಗ ಅವರು ಬರೆದಿದ್ದಾರೆ. இப்ப இயற்கையா நம்மளுக்கு ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ನಮಗೆ சின்ன வயசுல ஒரு சிறு குழந்தை எழுதுறனா அது உலகம் என்னன்றது தெரியாது. ಈ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಮಗು ಇರುವಾಗ ಲೋಕ ಏನಂತ ಗೊತ್ತಾಗಿರೋದಿಲ್ಲ. சாக்லேட் இருந்தா போதும், விளையாட பொம்மை இருந்தா போதும், நான் பாட்டு சந்தோஷமா இருக்கும். சாக்லேட் ಇದ್ರೆ ಆಟ ಆಡಕ್ಕೆ ಗೊಂಬೆ ಇದ್ರೆ ಸಾಕು ಅಂತ ಇರುತ್ತೆ. அதே போல ஒரு வாலிப வயசு வர வரைக்கும் உலகத்தின் எது எதிர்பார்க்கறாங்க. ಅದ್ರ ಹಾಗೆ ಯವನ ವಯಸ್ಸು ಬರುವಾಗ ಲೋಕದಲ್ಲಿ ಏನೇನೋ அது இருந்தாதான் வாழ்க்கை, ಅದು ಇದ್ರೇನೆ ಜೀವನ, லவ் பண்ணாதான் வாழ்க்கை, ஒரு பைக் இருந்தாதான் வாழ்க்கை, ಬೈಕ್ ಇದ್ರೇನೆ ಜೀವನ, நல்ல வீடு இருந்தாதான் வாழ்க்கை, ಒಳ್ಳೆ ಮನೆ ಇದ್ರೆ ಜೀವನ. இது எப்பனா வாலிப வயசுல. இது ಯವನ ಜೀವನ. அதே எல்லாம் நடந்து ஒரு 40 வயசு 50 வயசு இருக்கிற ஒரு மனிதன் கிட்ட நீங்க போய் பேசி பாருங்க. ಎಲ್ಲ ಇದು 45-50 ವಯಸ್ಸು ಇರುವ ಮನುಷ್ಯರು ಕೇಳುವುದಾದ್ರೆ அவங்க பேசுற வார்த்தை வித்தியாசமா இருக்கும். ಅವರು ಮಾತಾಡುವ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವ್ಯತ್ಯಾಸ ஏன்னா ಇರುತ್ತೆ. அவங்க அனுபவம் ஜாஸ்தி. ಯಾಕಂದ್ರೆ ಅನುಭವ ಜಾಸ್ತಿ ಆಗಿದೆ. 80 வயசு 85 வயசுல மரிக்கிற சூழ்நிலை இருக்கிற வயசானவங்க கிட்ட போய் பேசுங்க.
ಇನ್ನ 80-85 ವಯಸ್ಸಿನ ಸಾಯುವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡುವುದಾದ್ರೆ இன்னும் ஞானமா பேசுவாங்க. ಇನ್ನ ಜ್ಞಾನವಾಗಿ இதுதான் ಮಾತಾಡುತ್ತಾರೆ. மனுஷனுடைய கட்டம். ಇದೇ ಮನುಷ್ಯನೊಂದು ಘಟ್ಟ. இப்போ சாலமோன் அந்த கட்டத்தை தாண்டி போறாரு. ಇವಾಗ ಸೊಲೊಮೋನ ಆ ಘಟ್ಟ ದಾಟಿ இப்போ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. அந்த நேரத்துல இந்த 12வது அதிகாரத்தை எழுதும்போது சொல்றாரு, புத்திமதிகளை விரும்புகிறவன் ಅವಾಗ ಈ 12ನೇ ಅಧಿಕಾರ ಬರೆಯುವಾಗ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ತಿಳುವಳಿಕೆ ಪ್ರೀತಿಸುವವನು எதை விரும்புகிறானா? ಯಾವುದನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ? ஞானத்தை விரும்புகிறான், அறிவை விரும்புகிறான், ಶಿಕ್ಷಣವನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ. இல்லீங்களா? இந்த புத்திமதி இன்ஸ்ட்ரக்ஷன். ಈ ತಿಳುವಳಿಕೆ, இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது எல்லா இடத்துலயும் இருக்குது ಈ இல்லீங்களா? ತಿಳುವಳಿಕೆ ಎಲ್ಲಾ ಜಾಗದಲ್ಲೂ ಇದೆ ಅಲ್ವಾ? புதுசா ஒரு இடத்துக்கு போறோம்னா ನಾವು ಹೊಸದಾಗಿ ಒಂದು நம்ம ಜಾಗಕ್ಕೆ அந்த இடத்துல ಹೋದ್ರೆ பாவம் அங்கன்னா யார் இருப்பாங்க? ஒரு இன்ஸ்ட்ரக்டர்னு இருப்பாங்க. ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆ ಕೊಡೋರು ಅಂತ ಇರ್ತಾರೆ. டூரிஸ்ட் பிளேஸ் போறேன்னு வெச்சுக்கோங்க. ಒಂದು ಟೂರಿಸ್ಟ್ ಜಾಗ ಹೋಗ್ತೀವಂದ್ರೆ அந்த இடத்துல ஒரு டூரிஸ்ட் கைடுன்னு இருப்பாங்க. ಅಲ್ಲಿ ಟೂರಿಸ್ಟ್ ಗೈಡ್ ಅಂತ ಒಬ್ರು இப்போ இந்த ಇರ್ತಾರೆ. டூரிஸ்ட் கைடு யார் அப்படின்னா ಈ ಟೂರಿಸ್ಟ್ ಗೈಡ್ ಯಾರಂದ್ರೆ அவங்களுக்கு வந்து நிறைய காரியங்கள் தெரியும். ಅವ್ರಿಗೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಗೊತ್ತು. இப்போ இந்த இடத்துல போனா இந்த இடம் இதுல இது இருக்கும், இந்த காரியம் இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். ಈ ಜಾಗದೊಳಗೆ ಇದಿರುತ್ತೆ, ಈ ಕಾರ್ಯ ಇರುತ್ತೆ ಅಂತ ಗೊತ್ತು ಅವ್ರಿಗೆ. இல்லைங்களா? இப்போ நம்ம சர்ச்சுக்கு ஒரு டூரிஸ்ட் கைடு இருக்கிறாரு. ಇವಾಗ ನಮ್ಮ ಚರ್ಚಿಗೆ ಒಂದು ಟೂರಿಸ್ಟ್ ಗೈಡ್ ஆமா, ಇದ್ದಾರೆ. டோனி எனக்கு டூரிஸ்ட் கைடுன்னு பேர் வச்சிட்டுக்கிறோம். ஏன்னா எங்க போனாலும் அவருக்கு எல்லாம் வந்து கரெக்டா சொல்றாரு இல்லீங்களா? ಟೋನಿ ನನಗೆ ಏನ್ ಗೊತ್ತಾ, ಎಲ್ಲೋದ್ರೂ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರಲ್ವಾ? அப்ப அந்த டூரிஸ்ட் கைடோட காரியம் வேலை என்னன்னா, ಈ ಟೂರಿಸ್ಟ್ ಗೈಡ್ ಕೆಲಸ ಏನಂದ್ರೆ கூட வரவங்களுக்கு சரியான வழியில நடத்தணும், ಜೊತೆ ಬರೋರಿಗೆ ಸರಿಯಾದ ದಾರಿ சரியான ನಡೆಸಬೇಕು, வழியில அவங்களை கொண்டு போகணும். ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ அது ನಡೆಸಬೇಕು. மட்டும் கிடையாது, கூட வர அந்த டூரிஸ்டோட வேலை என்னன்னா, ಅದು ಮಾತ್ರ ಜೊತೆ ಬರೋ ಟೂರಿಸ್ಟ್ இந்த ಕೆಲಸ கைடு என்ன சொல்றாரோ அதை கரெக்டா ஃபாலೋ பண்ணணும். ಈ ಗೈಡ್ ಏನ್ ಹೇಳ್ತಾರೋ ಅದು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು. ஒருவேளை அந்த கைடு சொல்றதை இவங்க ஃபாலோ பண்ணாலும் என்ன பண்ணிடுவாங்க? ಒಂದ್ ವೇಳೆ ಗೈಡ್ ಹೇಳೋದು ಹಿಂಬಾಲಿಸಿ இவங்க ಏನಾಗುತ್ತೆ, இஷ்டத்துக்கு எங்கேயோ போய் எங்கேயோ வந்து ಟೂರಿಸ್ಟ್ ಎಲ್ಲೋ ಹೋಗಿ ಎಲ್ಲೋ ஆமா ಬಂದು தொலைஞ்சு போறது கூட சான்ஸ் இருக்குது. ಲೋಕ ತೋರಿಸುವ ಮಾರ್ಗದರ್ಶನ. இரண்டாவது ஒரு வழிகாட்டுதல் என்னன்னா, ಎರಡನೇ ಮಾರ್ಗದರ್ಶನ ಏನಂದ್ರೆ கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற வழிகாட்டுதல். ಕರ್ತನು ನಮಗೆ ಕೊಡುವ ಮಾರ್ಗದರ್ಶನ. எத்தனை பேர் சொல்றது விளங்குங்க? ಆಮೆನ್. ஆமென். பாருங்க, இந்த உலகமும் நம்மளுக்கு ஒரு வழி காட்டும், ಈ ಲೋಕ ನಮಗೆ ಒಂದು ದಾರಿ ತೋರಿಸುತ್ತದೆ, கர்த்தரும் ஒரு வழி காட்டுவாரு. ಕರ್ತನು ಒಂದು ದಾರಿ ತೋರಿಸ್ತಾರೆ. ரெண்டுமே வந்து வித்தியாசமான வழியை காண்பிப்பாங்க. ಎರಡು ವ್ಯತ್ಯಾಸದ ದಾರಿ ತೋರಿಸ್ತಾರೆ. இந்த உலகம் என்ன வழியை காட்டும்? ಈ ಲೋಕ ಏನ್ ದಾರಿ ತೋರಿಸುತ್ತೆ? இன்பத்தின் வழியில காமிக்கும், பாவத்துல காட்டும், ಚೆನ್ನಾಗಿರೋ ದಾರಿ ತೋರಿಸುತ್ತೆ, ಪಾಪದಲ್ಲಿ ತೋರಿಸುತ್ತೆ, அக்கிரமத்துல காட்டும், ಅಕ್ರಮದಲ್ಲಿ ತೋರಿಸುತ್ತೆ, அநேக தீமையான காரியங்கள் செய்ய முடியாது உலகம் நம்மள வழி நடத்தும். ಅನೇಕ ಕೆಟ್ಟದಾದ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡುವಂತೆ ಲೋಕ ತೋರಿಸುತ್ತದೆ. ஆனா இது பின்னாடி போனா கடைசியில முடிவு என்ன? ಇದು ಹಿಂದೆ ಹೋಗುವಾಗ ಅಂತ್ಯ ಏನಾಗುತ್ತದೆ? அழுகையும் பற்களிப்பும் இடத்துக்கு தான் நம்ம போய் சேர முடியும். ನಾಶನ ಅಳುವಿಕೆ ಜಾಗದಲ್ಲಿ ಹೋಗ್ತೀವಿ ஆனா ನಾವು. கர்த்தர் காட்டுகிற அந்த வழி வித்தியாசம். ಅರೆ ಕರ್ತನು ತೋರಿಸುವ ದಾರಿ ವ್ಯತ್ಯಾಸ. கர்த்தர் ஒரு வழியை காட்டுவாரு, ಕರ್ತನು ಒಂದು ದಾರಿ ஆனா அந்த ತೋರಿಸ್ತಾರೆ. வழி கடினமா தான் இருக்கும். ಆ ದಾರಿ ಕಠಿಣವಾಗಿರುತ್ತೆ, போகிறது கடினமா தான் ಅದು இருக்கும். ಹೋಗಕ್ಕೆ ஆனா ಕಠಿಣವಾಗಿರುತ್ತೆ. முடிவுல கர்த்தர் சம்பூரத்தை வச்சிருப்பார். ಆದ್ರೆ ಅಂತ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಸಂಪೂರ್ಣ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. எத்தனை பேர் சொல்றது விளங்குங்க? பாருங்க, நம்ம வாழ்க்கையில ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ இப்போ இந்த சாலமோன் சொல்லுகிற வழிகாட்டுதல் எது தெரியுங்களா? ಈ ಸಾಲಮನ್ ತೋರಿಸುವ ಮಾರ್ಗದರ್ಶನ ಏನು ಗೊತ್ತಾ? கர்த்தருடைய வழிகாட்டுதல். ಕರ್ತನ ಮಾರ್ಗದರ್ಶನ. வழிகாட்டுதலை இன்ஸ்ட்ரக்ஷனை விரும்புகிற ஒவ்வொரு மனுஷனும் புத்திமதியை விரும்புகிறான். ತಿಳುವಳಿಕೆ ಪ್ರೀತಿಸುವ ಎಲ್ಲ ಮನುಷ್ಯನು ಶಿಕ್ಷಣ ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. எத்தனை பேருக்கு சொல்றது விளங்குங்க? அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 55ல 8வது வசனத்தை சொல்றாரு. ಅದಕ್ಕೆ ಯೆಶಾಯ 55:8ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, வாசிங்களா? உங்கள் நினைவுகள் என் நினைவு அல்ல, உங்க வழிகள் என் வழிகள் அல்ல. ನಿಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳು ನನ್ನ ಆಲೋಚನೆಗಳಲ್ಲ, ನಿಮ್ಮ ದಾರಿಗಳು ನನ್ನ இன்னைக்கு ದಾರಿಗಳಲ್ಲ. நம்ம சொல்றதோட இந்த உலகம் நம்மளுக்கு ஒரு வழியை காட்டும். ಇವಾಗ ನಾವು ಹೇಳೋದಕ್ಕಿಂತ ಲೋಕ ಒಂದು ಮಾರ್ಗ நம்மளுக்கே ತೋರಿಸುತ್ತೆ. ஞானத்துல ஒரு வழி வந்து நம்மளுக்கு காண்பிக்கப்படும். ನಮಗೆ ಜ್ಞಾನದಲ್ಲಿ ಒಂದು ಮಾರ್ಗ நம்ம ತೋರಿಸಲ್ಪಡುತ್ತೆ. யோசிப்போம், இந்த வழி தான் நம்மளுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிற வழி, ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಿದ್ದೆ ದೇವರು ನಮಗೆ ಇಟ್ಟಿರೋ இந்த ದಾರಿ, திட்டம் தான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற திட்டம்னு யோசிப்போம். ಇದನ್ನೇ ದೇವರು ಕೊಟ್ಟಿರೋದಂತ ನಾವು ಯೋಚನೆ ஆனா ஆண்டவர் ಮಾಡ್ತೀವಿ. சொல்றாரு, ದೇವರು உன் ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, வழி என் வழி அல்ல. ನಿನ್ನ ಮಾರ್ಗ ನನ್ನ எந்த ಮಾರ್ಗ வழி ಅಲ್ಲ. நீ நினைச்சிட்டு இருக்கிற, எந்த வழி இதுதான் சரியான வழி நினைக்கிறியோ, ನೀನು ಯಾವ ಮಾರ್ಗ ಯೋಚನೆ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೆ ಕರೆಕ್ಟ್ ಅಂತ ಯೋಚನೆ அந்த ಮಾಡ್ತಿದ್ದೀಯೋ, வழி என்னுடைய வழி கிடையாது. ಆ ಮಾರ್ಗ ನನ್ನ ಮಾರ್ಗ ಅಲ್ಲ. உன்னுடைய நினைவுகள் என் நினைவு அல்ல. ನಿನ್ನ ಆಲೋಚನೆ ನನ್ನ ಆಲೋಚನೆ அப்படின்னா ಅಲ್ಲ. என்னன்னா, கர்த்தர் ஒரு வித்தியாசமான நினைவை நமக்கு மேல வச்சிருக்கிறார். ಅಂದ್ರೆ ಕರ್ತನ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸದ ಆಲೋಚನೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. கர்த்தர் வித்தியாசமான ஒரு வழி நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ಕರ್ತನ ವ್ಯತ್ಯಾಸದ ಮಾರ್ಗ ಆಯ್ತ எத்தனை ಮಾಡಿಸಿದ್ದಾರೆ. பேருக்கு சொல்றது விளங்குங்க? Amen. ஹalleluya, ஹalleluya. Hallelujah. அந்த டிசிஷன் மேக்கிங்ன்ற காரியம் வந்து நம்ம வாழ்க்கையில அடிக்கடி வரும். ಈ ತೀರ್ಮಾನ ಮಾಡೋದು ಎಂಬ ಕಾರ್ಯ ಅಧಿಕವಾಗಿ ಬರ್ತದೆ ಜೀವನದಲ್ಲಿ. அடிக்கடி நம்ம வாழ்க்கையில ஒரு 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 சாய்ஸ் நம்ம எடுக்கிற சூழ்நிலை வரும். ಆವಾಗ ನಾವು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ಒಂದು ಸ್ಥಿತಿ ಬರುತ್ತದೆ. ஏன்னா ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ಒಂದು ಮಗು ಹುಟ್ಟು ಬಿಟ್ರೆ பெற்றோர்களுக்கு ஆரம்பத்துல ஒரு பிரச்சனை, ತಂದೆ ತಾಯಿಗೂ ಆರಂಭದಲ್ಲಿ ಒಂದು ಸಮಸ್ಯೆ, அது எந்த பேரை வைக்கணும், ಏನ್ ಹೆಸರು ಇಡಬೇಕು, இந்த பேர் வைக்கிறதா அந்த பேர் ಈ வைக்கிறதா. ಹೆಸರು ಇಕ್ಕೋದಾ ಆ ಹೆಸರು ಇಕ್ಕೋದಾ, சரி பேரை வச்சுட்டாங்க, ಹೆಸರು ಇಟ್ಟಿದ್ದಾಯ್ತು. அடுத்து ஒரு குழப்பம், ನೆಕ್ಸ್ಟ್ ಒಂದು எந்த ஸ்கூலுக்கு அனுப்பணும்,
ಯಾವ ಸ್ಕೂಲ್ಗೆ ಕಳಿಸಬೇಕು? 10 ಸ್ಕೂಲ್ ಆರಾಂಚಿ ಒಂದು 10 ಸ್ಕೂಲ್ ಇದು ಅಲ್ಲಿ ಮಾಡಿ ஏதோ ஒரு ஸ்கூலை செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಕೂಲ್ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿ அது ಕಳಿಸ್ತಾರೆ. முடிஞ்சுனா அடுத்து எந்த காலேஜ் போகணும், ಅದಾಗಿ ನಂತರ ನೆಕ್ಸ್ಟ್ ಯಾವ ಕಾಲೇಜ್ எந்த ಹೋಗಬೇಕು, கோர்ஸ் எடுக்கணும், ಯಾವ ಕೋರ್ಸ್ இது ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. வந்து வாலிபர்களுக்கும் ஆரம்பிச்சிடும். எந்த கோர்ஸ் எடுக்கணும், எதை படிக்கணும் நானு, ಇದು ಎವರಸಕ್ಕೂ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುತ್ತೆ. ಏನ್ ಓದಬೇಕು, ಯಾವ ಕೋರ್ಸ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು அப்போ ಅಂತ. ஒரு முடிவு எடுக்கிற சூழ்நிலை நம்ம ಅವಾಗ வாழ்க்கை. ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋ சரி ಸಿಚುವೇಶನ್ ಬರುತ್ತೆ. ஆயிடுச்சு, இந்த கோர்ஸ் முடிச்சாச்சு, இப்போ நம்ம அடுத்து என்ன வேலை பண்ணணும், ಈ ಕೋರ್ಸ್ ಆಗಿತ್ತು, ಇವಾಗ ಏನ್ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು, இப்போ அடுத்து ஒரு முடிவு எடுக்கணும். ಇವಾಗ ಆಸಕ್ತಿ ತೀರ್ಮಾನ அடுத்து வேலை ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. வந்துச்சுன்னா அடுத்தது என் வாழ்க்கையில எதை நான் தேர்ந்தெடுக்கணும், ನೆಕ್ಸ್ಟ್ ಕೆಲಸ ಬಂದರೆ ಏನ್ ನಾನು ತೀರ್ಮಾನ எது எனக்கு ಮಾಡಬೇಕು, ஏற்ற துணைன்றதை தேர்ந்தெடுக்கிறது ஒரு டிசிஷன் வரும். ಏನ್ ಯಾವ್ದು ನನಗೆ ಸರಿಯಾದ ಇದು ಅಂತ ನಾನು ತೀರ್ಮಾನ ஒரு மனுஷன் பிறப்பில் இருந்து அவன் இறக்குற வரைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் முடிவு எடுக்கிற அந்த காரியம் இருக்குது. ಈ ಮನುಷ್ಯನ ಜನ್ಮದಿಂದ ಮರಣವರೆಗೂ ಎಲ್ಲ ಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ಇದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋ ಸಿಚುವೇಶನ್ ಬರುತ್ತದೆ. இப்போ இந்த முடிவுகளை நம்ம எப்படி எடுக்கணும்னா, ಈ ತೀರ್ಮಾನ ನಾವು ಹೇಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಂದ್ರೆ கர்த்தர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார், கர்த்தர் என்ன வார்த்தை கொடுக்கிறார், அதின் பிரகாரம் நம்ம முடிவுகளை எடுக்கும்போது கர்த்தருடைய வழியில நம்மளால நடக்கும். ಕರ್ತನ ಏನ್ ತಿಳುವಳಿಕೆ ಕೊಡ್ತಾರೆ, ಕರ್ತನ ಏನ್ ವಾಕ್ಯ ಕೊಡ್ತಾರೋ ಅದ್ರ ಮುಖಾಂತರ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. எத்தனை பேருக்கு சொல்றது வேலைங்க? ஆமென். ஆமென். உலகத்துல சொல்லுவாங்க இல்லீங்களா, ಲೋಕದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರಲ್ವಾ, என்ன பண்றாங்க, தலையில எழுதிட்டு இருக்கிறாங்க, ಹಣೆ ಬರಹ ಅಂತ ತಲೆಯಲ್ಲಿ ಬರ್ದಿದೆ ಅಂತ. தலை எழுத்து ஒண்ணும் பண்ண முடியாதுன்னுவாங்க. ಹಣೆ ಬರಹ ಏನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ, அது உண்மை. ಅದು ನಿಜ. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கான ஒரு எதிர்காலத்தை எழுதி வச்சிருக்கிறார். ಕರ್ತನು ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಅದೊಂದು ಭವಿಷ್ಯ ಬರ್ದಿದ್ದಾರೆ. கர்த்தர் உங்களுக்கான எதிர்காலம், உங்களுக்கான திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ದೇವರು ನಿಮಗೋಸ್ಕರ ಭವಿಷ್ಯದ ನಿಮಗೋಸ್ಕರ ತಿಟ್ಟ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்ப சில நேரத்துல நம்ம யோசிக்கிறோம், ಅವಾಗ ಕೆಲಸ ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀವಿ, கர்த்தர் எல்லாத்தையும் முன்குறிச்சிட்டாருன்னா, ಕರ್ತನು ಎಲ್ಲರೂ ಮುನ್ಕೊಳಿಸಿದ್ದಾರೆ, எனக்காக ஒரு வெற்றியை கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டாருன்னா, ನನಗೋಸ್ಕರ ಒಂದು ಕಾರ್ಯ ದೇವರು ಆಯ್ತಪಡಿಸಿದ್ದಾರೆ. ஏன் என் வாழ்க்கையில இப்ப நான் இந்த பாடுக்குள்ள நான் போய் கொண்டிருக்கிறேன்? ಯಾಕೆ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಈ ಹೋರಾಟ ನಾನು ஆண்டவருக்கு முடிவு தெரியும், ದೇವರಿಗೆ ಅಂತ್ಯ ಗೊತ್ತು. ஆனா இன்னைக்கு ஏன் எனக்கு இந்த போராட்டம்? ಅದು ಇವತ್ತು ಯಾಕೆ ನನಗೆ ಈ ಹೋರಾಟ? சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில எதுக்கு போராட்டம் வரணும்? ಕೆಲ ಸಮಯ ನಮಗೆ ಯಾಕೆ ಹೋರಾಟ ಬರುತ್ತದೆ? ஒருவேளை கர்த்தருடைய வழியை விட்டு நம்மளுடைய வழியில நம்ம நடக்க ஆரம்பிச்சா, ಒಂದು ವೇಳೆ ಕರ್ತನ ದಾರಿ ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವುದನ್ನ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ್ರೆ கர்த்தர் அந்த இடத்துல ஒரு சோதனையை கொடுப்பாரு. ಕರ್ತನ ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಶೋಧನೆ இப்ப ಕೊಡ್ತಾರೆ. இந்த சோதனை எதுக்கு கொடுப்பாருன்னா, ಈ ಶೋಧನೆ ಯಾಕೆ ಕೊಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ நம்மள அழிச்சு போடணும்னு கொடுக்க மாட்டாரு. ನಮ್ಮ ನಾಶ ಮಾಡುವಂತೆ இல்ல ಕೊಡೋದಿಲ್ಲ. நம்ம வாழ்க்கை வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடணும்னு ஆண்டவர் சோதனை கொடுக்க மாட்டாரு. ಏನಿದೆ ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ಶೋಧನೆ ಕೊಡೋದಿಲ್ಲ. நம்ம திரும்பி சரியான வழியில நடக்கணும்ன்றதான் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு சோதனை ನಮ್ಮ கொடுப்பாரு. ತಿರ್ಗ ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡಿಬೇಕಂತ ಆ ಶೋಧನೆ ಕೊಡ್ತಾರೆ. எத்தனை பேருக்கு சொல்றது வேலைங்க? ಆಮೆನ್. அப்போ சொல்லுறது போல அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், கர்த்தருடைய வழிகாட்டுதலை விரும்புகிறவர்களா நம்ம இருக்கணும். ಹಾಗೆ ದೇವರ ತಿಳುವಳಿಕೆ ಪ್ರೀತಿಸೋರಾಗಿ ನಾವು சரி, ಇರಬೇಕಾಗಿದೆ. இன்னைக்கு 3 காரியங்களை நம்ம பார்த்து ஜெபிக்க கடந்து போறோம். ಇದು 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ கர்த்தருடைய வழிகாட்டுதலை நான் விரும்பும்போது ಕರ್ತನ ತಿಳುವಳಿಕೆ ನಾನು ಇಷ್ಟಪಡುವಾಗ என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ನನ್ನ ಜೀವನ ಹೇಗಿರುತ್ತೆ? முதலாவது காரியம், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ நீட்லெஸ் லைஃப். ಅಗತ್ಯ ಇಲ್ಲದೆ கர்த்தருடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கேட்கும்போது ತಿಳುವಳಿಕೆ ನಾನು ಕೇಳಿಕೊಳ್ಳುವಾಗ என் தேவையெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. ನನ್ನ ಅಗತ್ಯ ಅವ್ರು நான் ನೋಡ್ಕೋತಾರೆ. அலைய வேண்டியது தேவை கிடையாது. ನಾನು ಅಲ್ಲಾಡ್ಸ ಹೋಗೋದು ಬೇಕಾಗಿಲ್ಲ. எனக்கு என்ன தேவை, ನನ್ಗೇನ್ ಅಗತ್ಯ எனக்கு ಇದೆ, என்ன கர்த்தர் வச்சிருக்கிறார், அவர் ஆயத்தம் பண்ணிட்டு இருப்பார். ನನ್ಗೇನ್ ಕರ್ತವ್ಯ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಅದು ಅವಳು ರಾಯಪಡಿಸುತ್ತಾರೆ. வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம். ಮತ್ತಾಯ ಸುವಾರ್ತೆ 6ನೇ ಅಧಿಕಾರ 33ನೇ ವಚನ. ಕನ್ನಡದ ವಾಸಿங்க. ಹೀಗಿರುವುದರಿಂದ ನೀವು ಮೊದಲು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿಯೂ ನೀತಿಗಾಗಿಯೂ ತವಕ ಪಡಿರಿ, ಅವುಗಳ ಕೂಡ ಅವೆಲ್ಲವೂ ನಿಮಗೆ ದೊರಕುವವು. பாருங்க சொல்றாரு, முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. ಮೊದಲು ದೇವರ ರಾಜ್ಯದ ನೀತಿಯನ್ನು ಹುಡುಕಿರಿ. அப்போ சகலவற்றை நம்ம கூட கொடுக்கப்படும்ன்ற. ಅವಾಗ ಸಕಲ ನಿಮಗೆ ಜೊತೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. இப்போ இந்த இடத்துல இந்த வசனத்தை வந்து 2 பகுதியா நம்ம பிரிக்கலாம். ಈ ಜಾಗದಲ್ಲಿ ವಾಕ್ಯವನ್ನು 2 ಭಾಗವಾಗಿ ವಿಭಾಗ எப்படி ಮಾಡಲಾಗಿದೆ. பிரிக்கலாம்னா, ಹೇಗೆ ವಿಭಾಗ ಮಾಡೋದು? முதல் பாகம் ಮೊದಲನೇ ಭಾಗ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுது. ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಅವರ ನೀತಿಯನ್ನು ಹುಡುಕಬೇಕು. இரண்டாவது பாகம் ಎರಡನೇ ಭಾಗ சகலமும் கூட கொடுக்கப்படும். ಸಕಲವೂ ಜೊತೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. இந்த வசனத்தை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ಇವಾಗ ದೇವರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ முதல்ல நான் உங்களுக்காக ஒரு நீதியை நான் வச்சிருக்கிறேன், ಮೊದಲು ನಿಮಗೋಸ್ಕರ ಒಂದು ನೀತಿ ಇಟ್ಟಿದ್ದೀನಿ, உங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், ನಿಮಗೋಸ್ಕರ ರಾಜ್ಯ ಆಯತ್ತಪಡಿಸಿದ್ದೀನಿ, உங்களுக்காக ஒரு வழியை நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். ನಿಮಗೋಸ್ಕರ ಒಂದು ಮಾರ್ಗ இன்னைக்கு ತಯಾರಿಪಡಿಸಿದ್ದೀನಿ. நீ செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, ನೀವು ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯ கர்த்தர் ಏನಂದ್ರೆ எனக்காக என்ன நீதியை வச்சிருக்கிறார், கர்த்தர் எனக்காக என்ன ராஜ்யத்தை வச்சிருக்கிறாரோ அதை தேடி ஓடுவது. ಕರ್ತನ ನಮಗೋಸ್ಕರ ಏನ್ ನೀತಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, ಏನ್ ಮಾರ್ಗ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಅದು ಹುಡುಕಿ எத்தனை ಓಡಬೇಕಾಗಿದೆ. பேருக்கு சொல்றது வேலைங்கிறீங்க? ಆಮೆನ್. ஆண்டவர் நமக்காக ஒரு நீதியை வச்சிருக்கிறார், அந்த நீதியில போக வேண்டியதுதான் நம்மளுடைய வேலை. ನಮಗೋಸ್ಕರ ನೀತಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, ಆ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗೋದು ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯವಾಗಿದೆ. ஆண்டவர் சொல்றார், நீதியும் ராஜ்யத்தை நீ தேடினா ನನ್ನ ನೀತಿನ ರಾಜ್ಯನ ಹುಡುಕುವುದಾದ್ರೆ உனக்கு என்ன தேவை இந்த உலகத்துல? ನಿನ್ಗೆ ಏನ್ ಅಗತ್ಯ
ಜಗತ್ತಿನ ಲೋಕದಲ್ಲಿ பணம் தேவையா, ದುಡ್ಡು ಬೇಕಾ, சுகம் தேவையா, ಸುಖ ಬೇಕಾ, ஆசீர்வாதம் தேவையா, ஆசீர்வாத ಬೇಕಾ, நன்மை தேவையா, ಒಳ್ಳೆದು ಬೇಕಾ, விடுதலை தேவையா, ಬಿಡುಗಡೆ ಬೇಕಾ, உயர்வு தேவையா, ಉನ್ನತ ಸ್ಥಾನ இந்த ಬೇಕಾ, சகலவற்றையும் நான் உனக்கு கொடுக்க போறேன். ಈ ಸಕಲವನ್ನು ನಾನು ನಿನಗೆ ಕೊಡ್ತೀನಿ. எத்தனை பேருக்கு சொல்றது விளங்குறீங்க? ಆಮೆನ್. ஆனா இன்னைக்கு நம்ம நம்மளுடைய ஆசீர்வாதங்களை நம்ம ஓடி கொண்டு இருக்கோம். ಇದು ನಮ್ಮ ಆಶೀರ್ವಾದಗೋಸ್ಕರ ನಾವು ಓಡ್ತಾ ಇರ್ತೀವಿ, நம்ம தேடி போறோம். ನಾವು ಹುಡುಕಿ இந்த ಹೋಗ್ತೀವಿ. இடத்துல போனா நான் ஆசீர்வதிக்கப்படுவேனா, ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ನಾನು ಆಶೀರ್ವಾದ இந்த ಹೊಂದ್ಕೊಳ್ತೀನಾ? இடத்துல போனா நான் உயர்த்தப்படுவேனா, ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ನಾನು ಸಣ್ಣ இந்த இடத்துல போனா நான் கனம் பெற்றிருப்பேனா? ಈ ಜಾಗಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಘನತೆ இல்ல, ಹೊಂದ್ಕೊಳ್ತೀನಾ? ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, ದೇವರು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ நீ ಹೇಳಿದ್ದಾರೆ, தேட வேண்டியது இந்த உலகத்தின் உயர்வுக்கு இல்ல, ನೀವು ಹುಡುಕಬೇಕಾದ ಲೋಕದ ಉನ್ನತ நீ ಸ್ಥಾನ தேட ಅಲ್ಲ. வேண்டியது இந்த உலக ஆசீர்வாதம் இல்ல, ನೀವು ಹುಡುಕಬೇಕಾದ ಲೋಕದ நீ ಆಶೀರ್ವಾದ ಅಲ್ಲ. தேட வேண்டியது என்னுடைய ராஜ்யத்தை, ನೀವು ಹುಡುಕಬೇಕಾದ ನನ್ನ நீ தேட ರಾಜ್ಯವನ್ನು, வேண்டியது என்னுடைய நீதியை. ನೀವು ಹುಡುಕಬೇಕಾದ ನನ್ನ அந்த ನೀತಿಯನ್ನು. ராஜ்யத்தின் நீதியை நம்ம தேடும் போது ಅವರ ರಾಜ್ಯದ ನೀತಿಯನ್ನು ಹುಡುಕುವಾಗ உலகத்தின் சகலவற்றையும் கர்த்தர் நம்மளுக்கு ಈ கொடுப்பார். ಲೋಕದ ಸಕಲ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡ್ತಾರೆ. பாருங்க, ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல ஒரு சின்ன சம்பவம் நடக்குது பாருங்க. ಆದಿಕಾಂಡ 22ನೇ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಒಂದು ಘಟನೆ ನಡೀತಿದೆ. அந்த இடத்துல வாசிங்க 1-2 வாசிங்க. ஆதியாகமம் 22:1-2. தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் இடத்திலே மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். சரி, இப்ப பாருங்க, ಇಲ್ಲಿ ನೋಡಿ, ஆபிரகாம் வாழ்க்கை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ಅಬ್ರಹಾಂ ಜೀವನ ಬಗ್ಗೆ ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು. ஆபிரகாம் திருமணம் ஆகுது, ಅಬ್ರಹಾಂಗೆ ಮದುವೆ ஆனா ಆಗ್ತಿದೆ, பிள்ளை இல்ல. ಅದೇ ಮಗು ಇಲ್ಲ. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. அவர் வாக்குத்தத்தின் பிரகாரமாக ஈசாக்கை கர்த்தர் கொடுக்கிறாரு. ಅವರು ವಾಗ್ದಾನ ಹಾಗೆ ಈ ಸಕಲ ದೇವರು ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ. ஆனா ஒரு சூழ்நிலை வருது, ಅದರ ಸಂದರ್ಭ ಬರ್ತಿದೆ. ஆண்டவர் திருப்பி ஆபிரகாம் கிட்ட பேசுறாரு. ಇವಾಗ ತಿರುಗಿ ದೇವರು ಅಬ್ರಹಾಂ ಮೇಲೆ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ. ಏನ್ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ? ஆபிரகாமே, ಅಬ್ರಹಾಮನೇ, நான் நியமிக்கிற ஒரு மலைக்கு போ. ನಾನು ನೇಮಿಸಿರೋದು ಮಲೆ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಹೋಗು. அந்த மலைக்கு எதுக்கு போனா, ಆ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಏನಕ್ಕೆ ஒரே ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ பேரான குமாரன், உன் புத்திர குமாரன் என்ன பண்ணும், ನಿನ್ನ ಪ್ರಿಯರು ಒಂದೇ ಮಗನ ಏನ್ ಮಾಡಬೇಕು? எனக்காக பலியிடு ನನಗೋಸ್ಕರ ಹೋಮವಾಗಿ ಕೊಡು அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಹಾಗೆ ದೇವರು உடனே ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ஆபிரகாம் என்ன ಇವಾಗ பண்றாரு, ತಕ್ಷಣ ಅಬ್ರಹಾಂ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? தன் மனைவிக்கும் எதுவும் சொல்லல, ನನ್ನ ಹೆಂಡತಿಗೂ ಹೇಗೆ தன் ಹೇಳಿಲ್ಲ, குமாரனுக்கும் எதுவும் சொல்லல. ನನ್ನ ಕುಮಾರನಿಗೂ ಏನು ಹೇಳಿಲ್ಲ. விடிய காலமே எழும்பி ಬೆಳಗಿನ ಸಮಯ ಎದ್ದೇಳಿ தன் ஒட்டகத்தெல்லாம் ஆயத்தப்படுத்தி ತನ್ನ ಒಂಟಿಯನ್ನ ತಯಾರ್ಪಡಿಸಿ எங்க கடந்து போறாரு, ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ? மலைக்கு போறாரு. ಆ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. போகிற வழியெல்லாம் ಹೋಗುವ ದಾರಿಯೆಲ್ಲ ஈசாக்கு கேக்குறாரு, ಈಸಾಕ್ ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ, நம்ம பலி கொடுக்கறதுக்கான ஆடு எங்க? ನಾವು ಹೋಮ ಕೊಡುವ ಕುರಿ ಎಲ್ಲಿ? ஆபிரகாம் சொல்றாரு, ಅಬ್ರಹಾಂ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, கர்த்தர் பார்த்துப்பாரு. ಕರ್ತನ ನೋಡ್ಕೋತಾರೆ. போறாரு, ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. போய் பலியிட முடியாது எல்லா தகன பலிக்கான பலிபீடத்தை ஆயத்த பண்ணி ஈசாக்க படுக்க வைக்கிறாரு. ಸರ್ವೋಮ ಕೊಡುವಂತ ಎಲ್ಲ ಬಲಿಪೀಠಗಳನ್ನ ತಯಾರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. ஈசாக்கை கொல்ல போகிற நேரத்துல ஆண்டவர் திருப்பி வெளிப்படுறாரு. ಹಾಗೆ ಈಸಾಕನ ಮಲಚಿ ಸಾಯಿಸುವ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು என்ன ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ. பண்ணாத ஆபிரகாமே, ஈசாக்கின் மேல உன் கையை போடாத, ಅಬ್ರಹಾಂ ಏನ್ ಮಾಡಬೇಡ, ಈಸಾಕ್ ಮೇಲೆ ಕೈ ಹಾಕ್ಬೇಡ. திரும்பி பார், உனக்காக ஒரு ஆட்டை நான் ஆயத்த பண்ணி ತಿರುಗಿ வச்சிருக்கேன். ನೋಡು, ನಿನಗೋಸ್ಕರ ಒಂದು ಕುರಿ ನಾನು இப்ப பாருங்க, ತಯಾರ್ಪಡಿಸಿದ್ದೀನಿ. இந்த இடத்துல சூழ்நிலை பாத்தீங்கன்னா, ಈ ಸಂದರ್ಭ ನೋಡುವುದಾದ್ರೆ ஆபிரகாம் ஒரு பலி கொடுக்கணும். ಅಬ್ರಹಾಂ ಒಂದು ಬಲಿ ಕೊಡಬೇಕು. இப்ப ಕರ್ತர் என்ன எதிர்பார்க்கறானா, ಕರ್ತನ ಏನಿದೆ ஆபிரகாம் ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. கிட்ட ஒரு பலி எதிர்பார்க்கறாரு. ಅಬ್ರಹಾಂ ಹೋಮ ಇದು ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. இப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற பலிய ಇವಾಗ ದೇವರು ಎದುರುಗಡೆ இப்ப ಹೋಗುವಾಗ ஆபிரகாம் கிட்ட சொன்னா ಆபிரகாம் கொடுத்துருவாரு. ಇವಾಗ ಅಬ್ರಹಾಂ ಬಲಿ ಹೇಳಿದ್ರೆ ಅವ್ರು ಕೊಟ್ಬಿಡ್ತಾರೆ. போய் ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட, ಇವಾಗ ದೇವರು ಬಂದು ஆபிரகாமே, எனக்கு வந்து நீ பலி கொடுக்கணும் ಇವಾಗ ನನಗೆ ನೀನು ಹೋಮ ಕೊಡ್ಬೇಕು அப்படின்னு சொல்லியிருந்தா, ಹಾಗೆ ಹೇಳಿದ್ರೆ அவர்கிட்ட ஒரு திரளான ஆட்டு மந்தை இருக்குது, ಅವರ ಬೇಕಾದ ಕುರಿಗಳು ಇದೆ, திரளான மிருகங்கள் இருக்குது. ಬೇಕಾದಷ್ಟು ಪ್ರಾಣಿಗಳಿದೆ. 1 2 10 கூட அவர் அடிச்சு பலி கொடுத்திருக்கலாம். ಒಂದಿಲ್ಲ ಎರಡಲ್ಲ 10 ಕೂಡ ಅವ್ರು ಕೊಟ್ಟಿರಬಹುದು. ஆனா கர்த்தர் அதை செய்யல. ಆದ್ರೆ ಕರ್ತನ ಅದು அவர் ಮಾಡಿಲ್ಲ. வித்தியாசமா நடத்துறாரு. ವ್ಯತ್ಯಾಸಕ್ಕೆ ನಡೆಸ್ತಿದ್ದಾರೆ. குமாரனை கொண்டு வந்து பலி கொடுன்றாரு. ಕುಮಾರ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಮವಾಗಿ இப்ப ಕೊಡು ஏன் ಅಂತ. குமாரனை பலி கொடுன்றாருன்னா, ಇವಾಗ ಯಾಕೆ ಮಗನನ್ನು ಕೊಡಬೇಕಾದ್ರೆ அவர் பலி எதிர்பார்க்கிற உண்மை ಅವ್ರು ಹೋಮ ಎದುರ್ಕೊಳ್ತಾರೆ ನಿಜ. அதை காட்டினும் ಅದಕ್ಕಿಂತ ஆபிரகாம் ಹೆಚ್ಚಾಗಿ கிட்ட கர்த்தர் எதிர்பார்த்த காரியம் என்னன்னா, ಅಬ್ರಹಾಂ ದೇವರು ಎದುರ್ಕೊಂಡ ಕಾರ್ಯ ಏನಂದ್ರೆ ஆபிரகாம் என்னுடைய சத்தத்தை, என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கிறானா, ಅಬ್ರಹಾಂ ತಿಳುವಳಿಕೆ ಕೇಳಿಸಿದಾನ, நான் சொல்லுகிற அந்த வழி காட்டுதல் ஆபிரகாம் நடக்கிறாரா, ನನ್ನ ಮಾರ್ಗದರ್ಶನದಿಂದ ಅಬ್ರಹಾಂ ನಡೀತಿದ್ದಾರ. ஆனா ஒரு எதிர்பார்ப்போட கர்த்தர் இருக்கிறார் பாருங்க. ಆ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ದೇವರು அதாவது இப்ப ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, ಅಬ್ರಹಾಂ ಬಳಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, பலி கொடு, ಹೋಮ ಕೊಡು. ஆனா இத பலி கொடு, ಆದ್ರೆ ಯಾವ್ದು ಹೋಮ ಕೊಡು, குமாரனை பலி கொடுங்க. ನಿನ್ನ ಕುಮಾರನ ಕೊಡು ಅಂತ அப்ப ಹೇಳ್ತಾರೆ. பாருங்க, யோசிச்சு பாருங்களேன், ಅವಾಗ ಯೋಚನೆ ಮಾಡಿ, இப்ப ஆண்டவர் ஒரு வழி காமிச்சிட்டார் ಇವಾಗ ஆபிரகாம். ದೇವರು ಒಂದು ಮಾರ್ಗ ತೋರಿಸ್ತಾರೆ. இப்ப அந்த வழியில ஆபிரகாம் போறாரு, ಆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಅಬ್ರಹಾಂ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. சந்தோஷமா போயிருப்பாருன்னு யோசிக்கிறீங்க. ಸಂತೋಷವಾಗಿ ಹೋಗಿರ್ತಾರೆ ಅನ್ಕೊಂಡ್ರೆ நல்லா சந்தோஷமா குதிச்சுக்கின்னு, என் பிள்ளை என்ன பண்ண போறேன்,
பலி கொடுக்க போறேன்ட்டு மகிழ்ச்சியா போனார் ஆபிரகாமே. ಸಂತೋಷವಾಗಿ ಆಟ ಆಡ್ಕೊಂಡು ನಮ್ಮ ಮಗನ ಹೋಮ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಸಂತೋಷವಾಗಿ ಹೋಗಿರ್ತಾರೆ. மலை ஏறுற வரைக்கும் துக்கமா தான் போறாரு. ಬೆಟ್ಟ ಹತ್ತುವವರೆಗೂ ದುಃಖವಾಗಿ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. உள்ளுக்குள்ள துக்கம் தான். ಒಳಗೆ ದುಃಖನೇ. ஐயோ ஒரே குமாரனே எனக்கு. ಅಯ್ಯೋ ಒಂದೇ ಮಗನು ನನಗೆ. இத்தனை நாள் நான் காத்திருந்தேனே. ಇಷ್ಟು ದಿನ ನಾನು ಕಾಯ್ತಾ ಇದ್ದೆ. என்னுடைய புத்திரசி ஒரே ஒரு மகனை பலி கொடுக்க ஆண்டவர் கேக்குறாரு. ನಾನು ಒಂದೇ ಮಗನ ಬಲಿ ಕೊಡು ಅಂತ ದೇವರು ಕೇಳಿದ್ದಾರೆ. மனசுல வேதனை. ಮನಸ್ಸಲ್ಲಿ ದುಃಖ. ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்கல. ಅರೆ ದೇವರು ಒಂದು ವಾಕ್ಯ அவர் ಕೇಳಿಲ್ಲ. கடந்து போறாரு. ಅದು ಹಾಗೆ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. மலை ஏறுறாரு. ಬೆಟ್ಟ ಹತ್ತಿದ್ದಾರೆ. ஒவ்வொரு ஈசாக்கை கேட்கும்போது எப்படி இருந்திருக்கும் ஈசாக்கு? ಪ್ರತಿ ಸಲ ಈಸಾ ಕೇಳುವಾಗ ಹೇಗಿರುತ್ತದೆ? ஆபிரகாமுக்குள்ள ಅಬ್ರಾಮ್ ಹೆಂಗಿರುತ್ತೆ? இருதயத்துல கலக்கமாவே இருந்திருக்கும். ಹೃದಯದಲ್ಲಿ ತುಂಬಾ ಕಳವಳವಾಗಿ பயமாவே இருந்திருக்கும். ಭಯವಾಗಿದ್ದಿರುತ್ತೆ. பயத்தோட கடந்து போறாரு. ಭಯದಿಂದ ಹಾದು ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. ஆனா முடிவுல ஒரு சம்பவம் நடக்குது. ಅದು ಹತ್ತಿರದಲ್ಲಿ ಒಂದು ಘಟನೆ இப்போ ನಡೆದಿದೆ. ஆண்டவர் பார்த்துட்டாரு. ಅಬ್ರಾಮ್ ಬರ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆபிரகாம் என்ன பண்றாரு? ಅಬ್ರಾಮ್ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? என்னுடைய சத்தத்தை கேட்கிறாரு. ನನ್ನ ಶಬ್ದವನ್ನು நான் ಕೇಳಿಸಿದ್ದಾರೆ. கொடுக்கிற அந்த வழிகாட்டுதல் ஆபிரகாம் நடக்கிறார் என்பதை கர்த்தர் அறிஞ்ச பிறகு ನನ್ನ ಮಾರ್ಗದರ್ಶನ ಅಬ್ರಾಮ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ ಗೊತ್ತಾಗಿದ ತಕ್ಷಣ ஆபிரகாமுக்காக ஒரு ஆட்டை ஆயத்தம் பண்ணி ಇವಾಗ வச்சிருக்காரு. ಅಬ್ರಾಮ್ಗೋಸ್ಕರ ಒಂದು ಕುರಿನ ಆಯುಧಪಡಿಸಿದ್ದಾರೆ. பார்த்து சொல்றேன். ನಿಮ್ಮ ನೋಡಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. கர்த்தர் சில நேரத்துல நடச்சுகிற வழி வந்து பயமா இருக்கும். ಕರ್ತನ ಕೆಲಸವೇ ನಡೆಸೋ ದಾರಿ ತುಂಬಾ ಭಯವಾಗಿರುತ್ತೆ. ஆண்டவர் ஒரு புதிய வழியை காண்பிக்கிறார்னா ಹೊಸ ಮಾರ್ಗ அது ತೋರಿಸ್ತಾರೆ. நம்மளால முடியாதது போல இருக்கும். ಅದರಿಂದ ಸಾಧ್ಯವಾಗದ ಹಾಗೆ சில ಇರುತ್ತದೆ. நேரத்துல நம்ம யோசிப்போம் நம்மளால முடியுமா இந்த காரியம்? ಕೆಲಸವೇ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಿದ್ದ ಬಂದು ಆಗುತ್ತೆ ಈ ಕಾರ್ಯ. ஒரு புதிய இடத்துல ஆண்டவர் நடத்துறானா இந்த இடத்துல நான் போக முடியுமா? ಒಂದು ಹೊಸ ಜಾಗ ತೋರಿಸಿ ಈ ಜಾಗ ஒரு ಹೋಗಕ್ಕೆ புதிய ಸಾಧ್ಯನಾ? வேலையை நான் ஆண்டவர் கொடுக்கறானா இந்த வேலையை என்னால செய்ய முடியுமா? ಒಂದು ಹೊಸ ಕೆಲಸ ದೇವರು ಕೊಡ್ಸೋ இல்ல ಕೆಲಸ இந்த ಮಾಡಕ್ಕೆ ಆಗುತ್ತಾ? புதிய படிப்புல ஆண்டவர் நடத்துற இந்த படிப்பை என்னால படிக்க முடியுமான்னு யோசிக்கலாம். ಈ ಹೊಸ ಓದನ್ನ ಓದಕ್ಕೆ ಆಗುತ್ತಾ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀವಿ. ஆனா ஆண்டவருடைய வழியில நடக்கும்போது வேணா கலக்கமா இருக்கலாம். ದೇವರ ಮಾಡಿ ನಡೆಯುವಾಗ ತುಂಬಾ ಕಳವಳ ஆனா ஒரு ಆಗಬಹುದು. விசுவாசத்தை உங்க இருதயத்துல ಅದೇ வெச்சுக்கோங்க. ಒಂದು ವಿಷಯದ ಬಗ್ಗೆ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. இந்த வழி முடியும் போது எனக்காக இருக்கிற காரியங்களை கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணி ಈ ಮಾರ್ಗ வச்சிருக்காரு. ಮುಗಿಯುವಾಗ ನನಗೋಸ್ಕರ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ದೇವರು ಆಯ್ಕೆಪಡಿಸಿದ್ದಾರೆ ಅಂತ. எனக்கான காரியங்களை எப்படி ஆபிரகாமுக்கு ஒரு ஆடு தேவை அந்த ஆடை கர்த்தர் மலையின் மேல ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரோ ಹೇಗೆ ಅಬ್ರಾಮ್ ಒಂದು ಕುರಿ ಬೇಕು ಅದು ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ದೇವರು இன்னைக்கு ತಯಾರಿಸಿದ್ರು. கர்த்தர் உங்களை நடத்துகிற வழியின் முடிவுல கர்த்தர் உங்களுக்கான காரியத்தை அங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. ದೇವರು ಮನಸ್ಸು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಅಂತ್ಯದಲ್ಲಿ ಆ ಕಾರ್ಯ ಇಟ್ಟಿರುತ್ತಾರೆ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நம்மளுக்கு வந்து குறைவே இருக்காது. ಅವಾಗ ನಮಗೆ ಕೊರತೆ ಇರೋದಿಲ್ಲ. அதுதான் கர்த்தர் காட்டுகிற வழி. ಅದೇ ಕರ್ತನ ತೋರಿಸುವ அடுத்த இரண்டாவது காரியம் ಎರಡನೇ ಕಾರ್ಯ கர்த்தருடைய வழி காட்டுதலை நம்ம விரும்பும் போது ಕರ್ತನ ಮಾರ್ಗದರ್ಶನ நம்ம ಇಷ್ಟಪಡುವಾಗ வாழ்க்கை எப்படி இருக்கும் ನಮ್ಮ தெரியுமா? ಜೀವನ ಹೇಗಿರುತ್ತೆ ಗೊತ್ತಾ? தடை இல்லாத வழியாய் கர்த்தர் நடத்துவார். ತಡೆಯಿಲ್ಲದ ಜೀವನವಾಗಿರುತ್ತೆ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಆಮೆನ್. யாத்ராகம புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் 21வது வசனம் பார்க்கலாம். ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 14ನೇ ಅಧಿಕಾರ 21ನೇ ವಚನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்தை கீழ்காட்டினார். சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் இழந்து பிரிந்து போயிற்று. இப்ப பாருங்க, ಇಲ್ಲಿ ನೋಡಿ மோசே குறித்து நம்ம பார்க்கிறோம். ಮೋಶೆ ಕುರಿತು ನಾವು ನೋಡ್ತೀವಿ. மோசே என்ன பண்ணாரு? ಮೋಸೆ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வராரு. ಇಸ್ರೇಲ್ ಜನರನ್ನು ಕರೆತರ್ತಿದ್ದಾರೆ. முன்னாடி என்ன இருக்குது? ಮುಂದೆ ಏನಿದೆ? செங்கடல் இருக்குது. ಕೆಂಪು ಸಮುದ್ರ ಇದೆ. பின்னாடி பார்வோன் சேனை தொடர்ந்து வருது. ಹಿಂದೆ ಫರೋನ ಸೇನೆ ಹಿಂಬಾಲಿಸ್ತಾ ಬರ್ತಿದೆ. இடது பக்கமோ வலது பக்கமோ போகவே முடியாது. ಲೆಫ್ಟ್ ಅಂಡ್ ರೈಟ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. ஒரு 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 கடினமான ஒரு சூழ்நிலை. ಒಂದು ಕಠಿಣವಾದ ಸಂದರ್ಭ. முன்னாடி போனா மரணம், ಮುಂದೆ ಹೋದ್ರೆ ಮರಣ, பின்னாடி போனாலும் என்ன? ಹಿಂದೆ ಹೋದ್ರು ಏನು? மரணம். ಮರಣ. அப்பேற்பட்ட சூழ்நிலை வந்து ஆபிரகாம் நிக்கிறாரு. ಅಂತ ಸಂಗಡದಲ್ಲಿ ಮೋಶೆ ನಿಂತ್ಕೊಳ್ತಿದ್ದಾರೆ. மோசே வந்து நிக்கிறாரு. ಮೋಶೆ ಬಂದು ನಿಂತ್ಕೊಳ್ತಿದ್ದಾರೆ. இப்போ ஜனங்களாம் வந்து மோசேக்கு எதிராக எழுப்பி பேசுறாங்க. ಇವಾಗ ಮೋಶೆ ವಿರುದ್ಧ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ மோசே ಜನರೆಲ್ಲ. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு. ಇವಾಗ ಮೋಶೆಗೆ ದೇವರು ಒಂದು ಕಾರ್ಯ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஓ ನೀನು ಹೋಗು, செங்கடல் முன்னாடி நின்னுக்கோ. ಕೆಂಪು ಸಮುದ್ರ ಮುಂದೆ ನಿಂತ್ಕೋ. கையில கொடுக்கப்பட்ட அந்த கோலை செங்கடலுக்கு நேரா நீட்டு. ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಗೋಲಿನ ಕೆಂಪು ಸಮುದ್ರ ನೇರಾಗಿ செங்கடல் ரெண்டாம் பிளவன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ಕೆಂಪು ಸಮುದ್ರ ವಿಭಾಗ ಆಗುತ್ತೆ ಅಂತ ದೇವರು ಹೇಳ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. இப்ப நம்ம கிட்ட சொன்னா நம்ம யோசிச்சிருவோம். ಇವಾಗ ನಮ್ಮ ಬಳಿ ಹೇಳಿ ನಾವು ಯೋಚನೆ அது ಮಾಡಿರ್ತೀವಿ. எப்படி நடக்கும்? ಅದು ಹೇಗೆ ನಡೆಯುತ್ತೆ? கோலை நீட்டினா நடக்குமா? ಕೋಲ್ ತೋರಿಸಿದ್ರೆ ನಡೆಯುತ್ತದ? கோலை நீட்டினா ஏதோ ஒரு அணைய கட்டுனாலும் பரவாயில்ல. ಏನೋ ಒಂದು ಇದು ಬ್ರಿಡ್ಜ್ ಮಾಡಿದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ. ஆனா கோலை நீட்டினா செங்கடல் பிளக்குமா? ಕೋಲ್ ತೋರಿಸಿದ್ರೆ ವಿಭಾಗ ಆಗುತ್ತೆ. ஆண்டவர் சொல்லிட்டாரு. ದೇವರು இப்ப ಹೇಳ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. மோசே கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் ஒண்ணே ஒண்ணுதான். ಇವಾಗ ಮೋಶೆ ಬಳಿ ದೇವರು ಎದುರು ನಡೆಯುವ ಒಂದು ಕಾರ್ಯ. நான் கொடுத்த அந்த வழிகாட்டுதல்ல மோசே நடக்கிறாரா? ನನ್ನ ಮಾರ್ಗದರ್ಶನದಲ್ಲಿ ಮೋಶೆ ನಡೀತಿದ್ದಾರೆ. நான் சொன்ன அந்த காரியத்தை மோசே செய்வாரா? ನಾನು ಹೇಳಿದ ಕಾರ್ಯನ ಮೋಶೆ அந்த ಮಾಡ್ತಾರೆ. எதிர்பார்ப்போட கர்த்தர் இருக்கிறாரு. ಆ ನಂಬಿಕೆಯ ದೇವರು ಇದ್ದಾರೆ. மோசே போய் கோலை நீட்டுறாரு. ಇವಾಗ ಮೋಶೆ ಕೋಲ್ ತೋರಿಸಿದ್ದಾರೆ. மனிதனால கூடாத காரியம், ಮನುಷ್ಯನ ಅಸಾಧ್ಯ ಕಾರ್ಯ, உலகத்தின் சக்தியால கூடாத ಈ காரியம், ಲೋಕದ ಶಕ್ತಿಯಿಂದ ಆಗದಿರುವ ಕಾರ್ಯ. செங்கடல் ரெண்டா பிளந்துச்சு ಕೆಂಪು பாருங்க. ಸಮುದ್ರ ಎರಡಾಗಿ ವಿಭಾಗ அவர் ಆಯ್ತು. ரெண்டா பிளந்தது மட்டும் கிடையாது, ಎರಡಾಗಿ ವಿಭಾಗ ಆಗಿದ್ ಮಾತ್ರ அவங்க ಅಲ್ಲ, வெற்றியுள்ள அந்த பிரயாணத்தை செய்தாங்க. ಅವರು ಜಯವಾಗಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿದ್ರು. மோசே போலதான்
ಮೋಶೆ ಹಾಗೆ இது எப்போ நம்ம கர்த்தருடைய வழிகாட்டுதல நடக்கிறோமோ ಇವಾಗ ನಾವು ಯಾವಾಗ ದೇವರ ಮಾರ್ಗದರ್ಶನ ನಡೀತೀವೋ ஒரு விசுவாசத்தை மனசுல வச்சுக்கோங்க. ಒಂದು ವಿಶ್ವಾಸ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿರಿ. எனக்கு முன்னாடி 1 இல்ல 2 செங்கடல் வந்தாலும் ನನ್ನ ಮುಂದೆ ಒಂದಲ್ಲ ಎರಡು ಕೆಂಪು ಸೊಂದ அதை பிளக்கிற அதிகாரம் என் கர்த்தருக்கு உண்டு. ಅದು ವಿಭಾಗ ಮಾಡೋ ಅಧಿಕಾರ ನನ್ನ ಕರ್ತನಿಗೆ ಉಂಟು. ஒரு செங்கடல மட்டும் கிடையாது, 2 செங்கடல் வந்தாலும் அதை பிளந்து அதின் வழியை நடத்த கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ಒಂದಿಲ್ಲ ಎರಡು ಕೆಂಪು ಸೊಂದ ಬಂದ ಅದು ವಿಭಾಗ ಮಾಡಿ ನಡೆಸಕ್ಕೆ ಕರ್ತನ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. இல்லைங்களா? கர்த்தர் நடத்துகிற வழி தடைகள் இருக்கிற வழியில தான் நடத்துவார். ಕರ್ತನ ನಡೆಸುವ ಮಾರ್ಗವನ್ನು ತಡೆಗಳಿರುವ ಮಾರ್ಗವಾಗಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. இஸ்ரவேல் ஜனத்தின் 40 வருஷத்தை எடுத்து பாருங்க. ಇಸ್ರಾಯೇಲ್ 40 ವರ್ಷ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. நல்ல வழி இருக்குது, ಒಳ್ಳೆ ಮಾರ್ಗ ஆனா ಇದೆ. அந்த வழியில இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தர் நடத்தல. ಅದೇ ಆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ದೇಶ ಜನ இஸ்ரவேல் ஜனம் போற இடமும் ஒரு தடை. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನ ಹೋಗುವ ಎಲ್ಲ ಚಂದ್ರ எதிரிகள் வர்றாங்க, ಶತ್ರುಗಳು தேசம் ಬರ್ತಾರೆ. யுத்தம் செய்து, ದೇಶ ಯುದ್ಧ ಮಾಡ್ತಿದೆ. செங்கடல் வருது, ಕೆಂಪು ಸಮುದ್ರ யோர்தான் ಬರ್ತಿದೆ. நதி வருது, யோர்தான் நதி ಬರ್ತಿದೆ. எரிகோ கோட்டை வருது, ಎರಿಕೋ ಕೋಟೆ ಬರ್ತಿದೆ. கானானிய ஜனங்கள் எழும்புறாங்க, ಜನರು அபிமெலேக்கர்கள் எழும்புறாங்க, ಅಭಿಮಲೇಕರು ಎದುರಿದ್ದಾರೆ. தேசமா எழும்பி எதிர்ல வராங்க. ದೇಶಕ್ಕೆ ಎದುರು ಬರ್ತಿದ್ದಾರೆ. ஆனா ஒரே ஒரு காரியம் வித்தியாசம் ಒಂದು என்னன்னா, ವ್ಯತ್ಯಾಸ ಏನಂದ್ರೆ இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் காட்டின வழியில நடந்ததுனால ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ದೇವರು ತೋರಿಸಿದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸಿದ ಕಾರಣ வந்த தடைகள் எல்லாம் கர்த்தர் நீக்கி வழி ಬಂದ நடந்தார். ತಡೆಗಳ ದೇವರು ಇದು ಮಾಡಿ ನಡೆಸಿದ್ರು. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಆಮೆನ್. கர்த்தர் நடத்துகிற வழியில தடை இருக்கதான் செய்யும், ಕರ್ತನ ನಡೆಸುವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ತಡೆಗಳು தடை ಇರುತ್ತದೆ. இல்லாம இருக்காது. ತಡೆ ಇರೋದಿಲ್ಲ. ஆனா அந்த தடைகளை உடைக்கிற கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். ಅದೇ ತಡೆಗಳ ದೂರ ಮಾಡೋ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆ ಇದ್ದಾನೆ, ವಿಶ್ವಾಸ ಮಾಡಬೇಕು. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. யோசுவா காலத்துல அப்படிதான் நடக்குது. ಯೆಹೋವನ ಕರೆಯಲ್ಲಿ ಆಗಿ எரிகோ ನಡೆಯಿತು. கோட்டைக்கு முன்னாடி நிக்கிறாங்க, ಎರಿಕೋ ಕೋಟೆ ಮುಂದೆ என்ன ನಿಂತ್ಕೊತಿದ್ದಾರೆ. செய்யணும் தெரியல. ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. யோசுவா பார்த்து சொல்றாரு, யோசுவா ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, 7 முறை சுத்தி வா. ನೀನು 7 ಸಲ ಸುತ್ತು ಬಾ. 7 நாள் சுத்தி 7வது முறை நீ சுத்தும் போது எரிகோ கோட்டை நிர்மூலமாக்கப்படும். 7 ಸಲ ಸುತ್ತುವಾಗ ಎರಿಕೋ ಕೋಟೆ இப்ப யோசுவா கர்த்தர் எதிர்பார்த்த காரியம் அதுதான். நான் சொன்ன வார்த்தையை யோசுவா கேட்பாரா? ನಾನು ಹೇಳಿದ ವಾಕ್ಯ ಯೋಶುವ நான் ಕೇಳ್ತಾರೆ. சொன்ன அந்த கட்டளை யோசுவா கேட்பாரா? ನಾನು ಹೇಳಿದ ಅಪ್ಪನ ಯೋಶುವ ಕೇಳ್ತಾರಾ? யோசுவா கேட்டாரு, ಯೋಶುವ ಕೇಳಿದ್ರು, நடந்தாங்க. ನಡೆದ್ರು. இஸ்ரவேல் ஜனங்க நடந்தாங்க, ಇಸ್ರಾಯೇಲ್ ನಡೆದ್ರು. பரிசேயர்கள் எல்லாம் நடந்தாங்க. ಪರಿಸರ ಎಲ್ಲ ನಡೆದ್ರು. 7வது நாள் 7வது முறை சுத்தி வரும்போது கர்த்தர் எப்படி சொன்னாரோ அப்படியே எரிகோ கோட்டை 7 ಸಲ ಸುತ್ತಿ ಬರೋದು ದೇವರು ಹೇಗೆ ಹೇಳಿದ್ರು ಹಾಗೆ ನಡೆಯಿತು. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ಕರ್ತನು ಹೇಳಿದ ವಾಕ್ಯ எப்ப ನೆರವೇರುತ್ತದೆ. தெரியுங்களா? ಯಾವಾಗ ಗೊತ್ತಾ? அவர் சொல்லுகிற அந்த புத்திமதிகளை நம்ம விரும்பும் போது. ಅವ್ರು ಹೇಳುವ ತಿಳುವಳಿಕೆ ನಾವು ಇಷ್ಟಪಡುವಾಗ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಆಮೆನ್. அது மட்டும் கிடையாது, 3வது காரியம், ಮೂರನೇ ಕಾರ್ಯ, கர்த்தருடைய வழிகாட்டுதலை நான் விரும்பும் போது ಕರ್ತನ ಮಾರ್ಗದರ್ಶನ என் ಇಷ್ಟಪಡುವಾಗ வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ನನ್ನ ಜೀವನ ಹೇಗಿರುತ್ತದೆ? பாதுகாப்புள்ள வாழ்க்கையா கர்த்தர் ಸಂರಕ್ಷಣೆ ಜೀವನವಾಗಿರುತ್ತದೆ. ஆதியாகமம் 8வது அதிகாரம் 18 19 வாசிக்கலாம். ಆದಿಕಾಂಡ 8 18 19 ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ஆதியாகமம் 8 18 19. அப்பொழுது நோவாவும் ம் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் வேலையிலிருந்து புறப்பட்டு வந்தன. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக படைத்தார். சரி போறோம். பாருங்க, ನೋಡಿ, நோவா குறித்து நம்ம பார்க்கிறோம். ನೋಹನ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. 8வது அதிகாரத்துல என்ன நடக்குது? 8ನೇ ಅಧಿಕಾರ ಏನ್ ನಡೀತಿದೆ? தண்ணி வற்றி போகுது. ನೀರೆಲ್ಲ ಕಮ್ಮಿ ಆಗ್ತಿದೆ. நோவா என்ன பண்றாங்க? ನೋವು ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? விடுதலையே வெளியே வராங்க ಕುಟುಂಬத்தோட. ಬಿಡುಗಡೆಯಾಗಿ ಆಸೆ ಬರ್ತಿದ್ದಾರೆ ಕುಟುಂಬ இந்த இடத்துல 7வது அதிகாரம் வாசிக்கும் போது 7ನೇ ಅಧಿಕಾರನ ಓದುವಾಗ அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மலை பிரவாகம் வருது பாருங்க. ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಒಂದು ಮಳೆ ಬಂದು ಒಂದು ಪ್ರವಾಹ ಬರ್ತಿದೆ. 40 நாள் மழையை பெய்ய வைக்கிறார் ஆண்டவர். 40 ದಿವಸ ದೇವರು ಮಳೆಯನ್ನು உலகத்துல ಸುರಿಸಿದ್ದಾರೆ. இருந்த எல்லா மனிதர்களையும் எல்லா மிருகங்களையும் எல்லாவற்றையும் அழிக்க, ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಮನುಷ್ಯರೆಲ್ಲ ಮಗುಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡುವಂತೆ, எல்லாத்தையும் அழிக்க கர்த்தர் திட்டம் வச்சிட்டாரு. ಎಲ್ಲರೂ ನಾಶ ಮಾಡುವಂತೆ ದೇವರು ஆனா ಪ್ರಯತ್ನ அதுக்கு ಮಾಡಿದ್ದಾರೆ. முன்னாடி போய் நோவா கிட்ட பேசுறாரு. ಅದು ಮುಂದೆ ದೇವರು ನೋಹನ ಮೇಲೆ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ. நோவா வண்டிக்கும் கர்த்தருக்கு பிரியமான மனுஷனா வாழ்ந்ததுனால ನೋಹ ಮಾತ್ರ ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯದ ಮನುಷ್ಯವಾಗಿ ಬಂದಿದ್ದ நோவா ಕಾರಣ கிட்ட சொல்லாரு, ನೋಹನ ಬಳಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ನೋಹನೇ, ನೋಹನೇ, நான் இந்த உலகத்தை அழிக்க போறேன். ನಾನು ಈ ಲೋಕ ನಾಶ ಮಾಡ್ತೀನಿ. ஜலத்தினால இந்த உலகம் அழிய போகுது. ನೀರಿನಿಂದ ಈ ಲೋಕ ನಾಶ ஆனா ಆಗುತ್ತೆ. நீ என்ன பண்ண தெரியுமா? ಅರೆ ನೀನೇನ್ ಮಾಡ್ಬೇಕು ஒரு ಗೊತ್ತಾ? வேலையை உண்டாக்கு. ಒಂದು ನಾವೇನು ಉಂಟು அந்த ಮಾಡು. வேலையை உண்டாக்கி ಆ ನಾವೇನು ಉಂಟು ಮಾಡಿ அதற்குள்ள நீ என்ன பண்ணணும்? ಅದರೊಳಗೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? கடந்து போகணும் ಹಾದೋಗ್ಬೇಕು. அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ಹಾಗೆ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. பாருங்க, நோவா வேலையை உண்டாக்குறாரு. ಇವಾಗ ನೋಹ ನಾವೇ ಉಂಟು யோசிச்சு ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. பார்த்தா ஒரே மனுஷன் ஒரே குடும்பம் ಯೋಚನೆ ಮಾಡುವ ಒಂದೇ ಮನುಷ್ಯ ಒಂದೇ ಕುಟುಂಬ அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பேலையை உண்டாக்கணும்னா ಅಷ್ಟು ಬ್ರಹ್ಮಾಂಡದ ನಾವೇ ಉಂಟು ஒரு ಮಾಡಬೇಕಾದ್ರೆ நாள் 2 நாள்ல ಒಂದ್ முடிஞ்சிருக்கும். ದಿವಸ 2 ದಿವಸ இல்ல ஒரு ಮುಗಿರುತ್ತೆ. மாசம் 2 மாசம் ಇಲ್ಲ முடிஞ்சிருக்கும். 1 ತಿಂಗಳು 2 ತಿಂಗಳು ಮುಗಿರುತ್ತೆ. வருஷ கணக்கா போயிருக்கும். ವರ್ಷಗಟ್ಟಲೆ ಹೋಗಿರುತ್ತೆ. ஆண்டவர் பேசி சில வருஷங்கள் கடந்து போயிருக்கும். ದೇವರು ಮಾತಾಡೋದು ಕೆಲವು ವರ್ಷಗಳು ಹೋಗಿರುತ್ತೆ. வருஷ கணக்கா நோவா பேலையை கட்டி இருந்துக்கலாம். ವರ್ಷಗಟ್ಟಲೆ ನೋಹ ನಾವೇ ಉಂಟು ಮಾಡಿರಬಹುದು. பாருங்க, அந்த இடத்துல 2 விதமான ஜனங்க வராங்க. ಅಲ್ಲಿ 2 ರೀತಿಯ
ಜನರು ಬರ್ತಿದ್ದಾರೆ. ஒண்ணு வந்து நோவாவின் குடும்பம், ಒಂದು ನೋಹನ ಕುಟುಂಬ, இன்னொன்னு யாருன்னா ಇನ್ನೊಂದು ಯಾರು நோவா போய் சொல்றாரு, ನೋಹ ಹೋಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ஆண்டவர் சொல்லிட்டாரு ದೇವರು ಹೇಳ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ பூமி அழிய போகுது. ಭೂಮಿ ನಾಶ ಆಗುತ್ತಂತ. பரியாசம் செய்த ஜனம் ஒண்ணு இருந்துச்சு, ಅದರ ವಿಧವಾಗಿ ಮಾತಾಡಿದ ಜನರು மற்றவங்க யாருமே ஏற்றுக்கொள்ளல நோவாவின் வார்த்தைகளை. ಇದರಲ್ಲಿ ಯಾರು ಅಂಗೀಕರಿಸ ನೋಹನ ವಾಕ್ಯವನ್ನು. ஆனா நோவா ஒரு காரியத்தை செஞ்சார், ಅದೇ ನೋಹನ ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡಿದ್ರು. கர்த்தர் சொன்னா செய்கிறது. ಕರ್ತನು ಹೇಳಿದ್ರೆ அவர் எனக்கு கட்டளை கொடுத்துட்டாரு, ಅವರಿಗೆ ಕಟ್ಟಳೆ அவர் ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, எனக்கு ஒரு வழியை காண்பிச்சிட்டாரு, ಮಾರ್ಗ ತೋರಿಸಿದ್ದಾರೆ. அவர் சொன்ன பேலையை நான் கட்டி முடிப்பேன். ಅವ್ರು ಹೇಳಿದ ನಾವೇ ನಾನು ಕಟ್ಟಿ ಮುಗಿಸ್ತೀನಿ. பேலையை கட்டுறாருங்க, ನಾವೇ கட்டி ಕಟ್ಟಿದ್ದಾರೆ, முடிக்கிறாரு, ಕಟ್ಟಿ ಮುಗಿಸ್ತಿದ್ದಾರೆ. ஜலப்பிரவாளம் வருது. ಜಲಪ್ರವಾಹ ಬರ್ತಿದೆ. நோவாவுடைய குடும்பத்தை தவிர ನೋಹನ ಕುಟುಂಬ ಬಿಟ್ಟು மற்ற எந்த மனிதர்களும் உயிரோடவே இல்லை. ಬೇರೆ ಯಾವ ಮನುಷ್ಯ ಜೀವಂತವಾಗಿದ್ದಿಲ್ಲ. எப்படி நோவா பாதுகாக்கப்பட்டார்னா ಹೇಗೆ ನೋಹ ಸಂರಕ್ಷಣೆ ಹೊಂದ್ಕೊಂಡ್ರೆ கர்த்தருடைய வழிகாட்டுதலை நோவா விரும்பினார். ಕರ್ತನ ಮಾರ್ಗದರ್ಶನ ನೋಹ ಇಷ್ಟಪಟ್ಟರು. கர்த்தர் காண்பித்த அந்த வார்த்தையை அவர் விரும்பி விசுவாசிச்சாரு. ದೇವರು ತೋರಿಸ ಇದು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿ அதன் பிரகாரம் அவர் நடந்தாரு. ಪ್ರಕಾರ ನಡೆದಿದ್ರು. நோவா மட்டும் கிடையாது, ನೋಹ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, இந்த குடும்பம் மட்டும் கிடையாது, ಅವ್ರ ಸ್ವತಂತ್ರ ಕುಟುಂಬ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, எல்லா ஜீவராசிகளையும் ಎಲ್ಲ ಜೀವಜಂತುಗಳು ஒவ்வொரு பேர், அதாவது வந்து ஒவ்வொரு ஜோடியும் காப்பாற்றப்பட்டுச்சான். ಒಂದೊಂದು ಜೋಡಿಗೆ ಸಂರಕ್ಷಣೆ ಹೊಂದ್ಕೊಂಡಿದ್ದು. வாழ்க்கையில சொல்றேன், ನಿಮ್ಮ ಜೀವನ சில ಹೇಳ್ತಾರೆ, நேரத்துல கர்த்தர் நம்மளோட பேசுவார், ಕೆಲಸ ಮೇಲೆ ಕರ್ತನ ನಮ್ಮ ಜೊತೆ ಮಾತಾಡ್ತಾರೆ, இடத்துக்கு போகாத, ಈ ಜಾಗಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಡ, இடத்தை செய்யாத ಈ ಕಾರ್ಯ ಮಾಡಬೇಡ. அப்படின்னும் போது நம்ம யோசிப்போம், ஏன் இந்த உணர்த்துதல் வருதுன்னா ಆಗ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀವಿ, ಯಾಕೆ ಇದು ಬರ್ತಿದೆ. கர்த்தருக்கு தெரியும் அந்த இடத்துல இன்னும் பாடு இருக்குதுன்னு. ಕರ್ತನಿಗೆ ಗೊತ್ತು ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಏನು ಹೋರಾಟ ಇದೆ. ஒரு மனிதனுடைய சாட்சி நான் கேட்டேன், ಅದು ಮನುಷ್ಯನ ಸಾಕ್ಷಿ ಕೇಳಿದ್ರು. அவர் வந்து ஊருக்கு ரீசெண்டா ஒரு 6 months பேக் தான், ಅವ್ರದ್ದು 6 ತಿಂಗಳ ಹಿಂದೆನೆ அவர் வந்து ஊருக்கு தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு, பெங்களூர்ல இருக்கிற மனுஷன் சொந்த ஊருக்கு போயிட்டு ಬೆಂಗಳೂರಿನ ಮನುಷ್ಯ ಸ್ವಂತ ಊರಿಗೆ ಹೋಗಿ சில காரியங்களாம் முடிச்சுட்டு திருப்பி பெங்களூர் வராரு. ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ಮುಗಿಸ್ಕೊಂಡು ತಿರ್ಗಾ ಬೆಂಗಳೂರು ಬರ್ತಿದ್ದಾರೆ. அப்ப அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனாராம். ಅವ್ರ ಆಗ ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಹೋಗ್ತಾರೆ. பஸ் ஸ்டாண்ட் போன உடனே ஆயத்தமா ஒரு பஸ் நின்னுச்சு. ಬಸ್ಸಿಗೆ ಹೋಗುವಾಗ ಆಯ್ತವಾಗಿ ಒಂದು ಬಸ್ பெங்களூர் ನಿಂತ್ಕೊಂಡಿತ್ತು. வர வண்டி ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಹೋಗುವಾಗ இப்ப ரெடியா இருக்குது பஸ், ರೆಡಿ ಆಗಿದೆಲ್ಲ ಬಸ್. இத நம்ம ஏறிடலாம்னு ஏற போனாராம். ನಾವು ಹೋಗೋದ್ರೆ ಹತ್ಕೊಳ್ಳಕ್ ಹೋಗಿದ್ವಿ. ஆனா திடீர்னு ஆவியான ஒரு உள்ள பேசினாராம், ತಕ್ಷಣ ಆತ್ಮರು ಒಳಗೆ ಮಾತಾಡಿದ್ರು, இந்த பஸ்ல நீ ஏறாத, ಈ ಬಸ್ಸಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಡ, இந்த பஸ்ல என்ன பண்ணாத, ಈ ಬಸ್ಸಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ಬೇಡ, போகாதன்னா. ಹೋಗ್ಬೇಡ ಅಂತ. இவரு எதுக்கு இந்த உணர்த்துதல் வருது ಯಾಕೆ ಇದು ಹಿಂಗೆ ಬರ್ತಿದೆ தெரியல. ಗೊತ್ತಿಲ್ಲ. சரி, ஏதோ ஆவியான ஒரு உணர்த்துறாரு, ಏನೋ ಆತ್ಮ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. சரி நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த பஸ் வேணான்னு இறங்கிட்டாராம். ಸರಿ ಬಸ್ ಬೇಡ ಅಂತ ಇಲ್ಲಿ ಬಿಟ್ರಂತೆ. பஸ் இறங்கி ಬಸ್ ಇಳಿದು அவ்வளவு கழிச்சு இன்னொரு பஸ் வந்துச்சான். ಅಫರಾಗಿ ನಂತರ ಒಂದು ಇನ್ನೊಂದು ಬಸ್ ಬಂತು. இப்ப இந்த பஸ்ல ஏறினாரா, ಇವಾಗ ಈ ಬಸ್ಸಲ್ಲಿ அவருக்கு ಹತ್ಕೊಂಡ್ರೆ வந்து எந்த விதமான உணர்த்துதல் கிடையாது. ಅವ್ರಿಗೆ ಇವಾಗ ಏನು ಪ್ರಕಟಣೆ ಬಂದಿಲ್ಲ. அந்த பஸ்ல பிரயாணப்பட்டு வராராம். ಆ ಬಸ್ಸಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾ திடீர்னு ಬರ್ತಿದ್ದಾರೆ. ஒரு இடத்துல கூட்டமா இருக்குது ரோடு. ತಕ್ಷಣ ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಗುಂಪಾಗಿದೆ. ஏன் ரோடு கூட்டமா இருக்குதுன்னா, ಯಾಕೆ ರೋಡಲ್ಲಿ ಗುಂಪಾಗಿದೆ ಅಂತ இவரு எந்த ನೋಡುವಾಗ பஸ்ல ஏறினாரோ ಇವ್ರು ಯಾವ ಬಸ್ಸಲ್ಲಿ அந்த ಹತ್ತಿದ್ರು பஸ் வந்து அப்செட் ஆகி கிடக்குதான், ಅವ್ರ ಬಸ್ ಬಂದು ಕೆಳಗೆ ಬಿದ್ದೋಗಿದೆ, தலைகீழ விழுந்து கிடக்குது. ಅಪ್ಸೆಟ್ ಡೌನ್ ಆಗಿದೆ. அப்பதான் இவர் யோசிச்சாரா, ಅವಾಗ ಅವ್ರು ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರು, ஒவ்வொரு என்ன பாதுகாக்க தான் ஆவியானவர் என்னை எச்சரித்தாரு. ಮೊದಲೇ ಸಂರಕ್ಷಣೆ ಕೊಡಕ್ಕೆ ಆತ್ಮನ ನನಗೆ ಎಚ್ಚರಿಕೆ அவர் வந்து ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. சாட்சி சொல்றாரு, ಅವ್ರ ಮನೆ ಸಾಕ್ಷಿ கர்த்தர் ಹೇಳ್ತಾರೆ, இப்படித்தான் நடத்துவார். ಕರ್ತನು ಹೀಗೆ அது ನಡೆಸ್ತಾರೆ. மட்டும் கிடையாது, அமெரிக்கா தேசத்துல ஒரு பெரிய அட்டாக் நடந்துச்சு, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ಅದು ಅಂದ್ರೆ ಅಮೆರಿಕ ದೇಶದ ದೊಡ್ಡ ಅಟ್ಯಾಕ್ ಗೊತ್ತಾ? 9/11 அட்டாக். 9/11 ಅಟ್ಯಾಕ್. அந்த ட்வின் டவர் வந்து தீவிரவாதிகள் ஃளைட் வச்சு அட்டாக் பண்ணாங்க. ಅಚುತ್ ಅವರನ್ನು ಬಂದು ಇದು ಟೆರರಿಸ್ಟ್ ಬಂದು ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡಿದ್ರು. அமெரிக்கால பெரிய வந்து எக்கனாமி உள்ள அந்த பில்டிங் அது. ಅಮೆರಿಕದಲ್ಲಿ ಜಾಸ್ತಿ ಎಕಾನಮಿ ಇರೋದು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಅದು. எம்ப்ளாயிஸும் அதிகம். ಕೆಲಸ ಮಾಡೋರು ಅಧಿಕ. இப்போ அந்த இடத்துல வேலை செய்யற ஒரு மனுஷன் ಇವಾಗ ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋ ಒಂದು ಮನುಷ್ಯ அன்றைக்கு காலைல வந்து ரெடி ஆயிட்டாராம். ಅದು ಬೆಳಗ್ಗೆ ರೆಡಿ ಆಗಿಬಿಟ್ಟು ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குதாங்க. ಒಂದು ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಮೀಟಿಂಗ್ ಇತ್ತು. இப்போ போனோம். ಇವಾಗ ಹೋಗ್ಬೇಕು. ஆனா ரெடி ஆகும்போது ஒரு உணர்த்துதல் வருது. ರೆಡಿ ಆಗುವಾಗ ಒಂದು ಇದು ಬರ್ತಿದೆ, ಕಾರ್ಯ நீ ಬರ್ತಿದೆ. போகாத, ಇವತ್ತಿನ ಹೋಗ್ಬೇಡ, நீ வேலைக்கு போகாத, ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಡ ಅಂತ ஆவியானவர் பேசுறாரு. ಆತ್ಮರು ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ. அவர் சரி இல்ல ஃபர்ஸ்ட் ஒத்துனாலும் அதுக்கப்புறம் இல்ல முக்கியமான மீட்டிங் இருக்குது, ಅವ್ರು ಫಸ್ಟ್ ಹೋಗ್ಲಿಲ್ಲ, ತಿರ್ಗಾ ಇಲ್ಲ ಮುಖ್ಯವಾದ ಮೀಟಿಂಗ್ ಇದೆ, கட்டாயம் போகணும் ನಾನು ಖಂಡಿತ ಹೋಗ್ಬೇಕು அப்படின்னு ரெடி ஆகுறாங்க. ಹಾಗೆ ತಿರ್ಗಾ ರೆಡಿ திருப்பி ಆಗ್ತಿದ್ರು. ரெடி ஆயிட்டோனே ஆவியானவர் திருப்பி பேசுறாரு, ರೆಡಿ ಆಗಿದ್ದರೆ ಆತ್ಮ நீ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ, போகாத, ನೀನು ಹೋಗ್ಬೇಡ, நீ போகாத. ನೀನು ಹೋಗ್ಬೇಡ ಅಂತ. ஆனாலும் திருப்பி அதை இக்னோர் பண்றாரு. ತಿರ್ಗಾ ಅದನ್ನ ಇದು ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ, திருப்பி பிரயாணப்பட்டு போறாரு ஆபீஸ்க்கு. ತಿರ್ಗಾ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ ಆಫೀಸ್ಗೆ. போகிற வழியில திருப்பி ஆவியானவர் உணர்த்துறாரு, ಹೋಗೋ ಮನೆಗೆ ತಿರ್ಗಾ ಆತ್ಮ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, நீ போகாத, ನೀನು ಹೋಗ್ಬೇಡ, நீ போகாத. ನೀನು ಹೋಗ್ಬೇಡ. அப்ப அவருக்குள்ள ஒரு மனசு வந்துருச்சாம். ಇವಾಗ ಅವ್ರ ಮನಸ್ಸು ಬಂದ್ಬಿಡ್ತು. 3 முறை ஆவியானவர் பேசுறாருன்னா ಆತ್ಮ ಮೂರು ಸಲ அந்த ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. இடத்துல ஏதோ ஒன்னு இருக்குது. ಇವಾಗ ಆ ಜಾಗ ಏನೋ ಇದೆ, இன்னைக்கு போகிறதுக்கான மீட்டிங் கேன்சல் ஆனா பரவாயில்லன்னு வீட்டுக்கு வந்தாராம். ಇದು ಹೋಗೋದು ಬೇಡ, ಮೀಟಿಂಗ್ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಆದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ ಅಂತ அவர் ಬಂದ್ಬಿಟ್ರು. வீட்டுக்கு வந்து நியூஸ் ஆன் பண்ணி பாக்கும்போது ಅವ್ರ ಮನೆಗೆ ಬಂದು ನ್ಯೂಸ್ ಆನ್ ಮಾಡಿ ನೋಡಿದಾಗ கரெக்ட்டா அவர் எந்த ஃப்ளோர்ல அவர் மீட்டிங்ல இருந்திருக்கணுமோ ಅವ್ರು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಯಾವ ಫ್ಲೋರ್ ಅಲ್ಲಿ ಮೀಟಿಂಗ್ ಇದ್ದಿರ್ಬೇಕು, அந்த ஃப்ளோரை தான் வந்து ஃளைட் இடிச்சு இருக்குது. ಆ ಫ್ಲೋರ್ ಅಲ್ಲಿ ಬಂದು ಫ್ಲೈಟ್ ஒருவேளை அந்த இடத்துல அவர் கடந்து போயிருந்தா ಆಮೇಲೆ ಆ ಜಾಗ ಹೋಗಿದ್ರೆ அவர் மரிச்சு இருப்பாரு. ಅವ್ರು ಸತ್ತಿರ್ತಾರೆ. இப்ப ஏன் வந்து அவர் வந்து கர்த்தர் பாதுகாத்தார்னா ಆಗ ಯಾಕೆ ದೇವರು ಅನ್ನೋದು ஆவியானவர் ஆண்டவர் பேசுற உடனே அதை கீழ்ப்படிந்தார். ಆತ್ಮ ಮಾತಾಡುವಾಗ ವಿನಂತಿ ಕೊಡ್ತೀವಿ. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் பேசுறாருன்னா ಇದು ನಮ್ಮ ಜೊತೆ ಕಥೆ அதை ಮಾತಾಡಿದ್ರೆ கீழ்ப்படி
கீழ்ப்படிகிறவர்களா நம்ம இருக்கோம். ಅದಕ್ಕೆ ವಿಧೇಯತೆ ಕೊಡೋರಾಗಿ ನಾವು எத்தனை ಇರಬೇಕು. பேர் விசுவாசிக்கிறீங்க? ಆಮೆನ್. அப்ப அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன், ಅವರ ತಿಳುವಳಿಕೆ, அவருடைய வழியை விரும்புகிறவர்கள், ಅವರ ಮಾರ್ಗವನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರು, ஞானத்தை விரும்புகிறார்கள், ಜ್ಞಾನವನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ, புத்திமதியை விரும்புகிறார்கள். ತಿಳುವಳಿಕೆ அப்ப ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. எந்த புத்திமதி தெரியுமா? ಯಾವ ತಿಳುವಳಿಕೆ ಗೊತ್ತಾ? உலகத்துல எப்படி நம்ம ಈ நடக்கணும், ಲೋಕದಲ್ಲಿ ಹೇಗೆ ನಡ್ಕೋಬೇಕು, இந்த புத்திமதி எத்தனை பேர் ಆ விசுவாசிக்கிறீங்க? ತಿಳುವಳಿಕೆ. ஹalleluya. ஹalleluya. இந்த விசுவாசத்தோட நம்மள எழுந்து நிற்கலாமா? ಅದೇ ವಿಶ್ವಾಸದ ಎದೆಯಲ್ಲಿ இன்னைக்கு நம்ம பார்த்தது பிரகாரமாக ನೋಡಿದ ಪ್ರಕಾರ மனுஷன் தேவனுடைய வெளிப்பாடுதலை விரும்பும்போது ಒಂದು ಮನುಷ್ಯ ದೇವರ ತಿಳುವಳಿಕೆ ಇಷ್ಟಪಡುವಾಗ முதலாவது காரியம் ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ அவன் தேவைகளை கர்த்தர் பார்த்துக் ಅವರ கொள்வார். ಅಗತ್ಯಗಳನ್ನು ದೇವರು ನೋಡಿಕೊಳ್ತಾರೆ. இரண்டாவது காரியம் ಎರಡನೇ ಕಾರ್ಯ தடையில்லாத வாழ்க்கை அவனால வாழ முடியும். ಕಡಿಮೆ ದಶಿನ ಬದುಕಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. மூணாவது காரியம் ಮೂರನೇ ಕಾರ್ಯ எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் அவனை பாதுகாப்பார். ಎಲ್ಲ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರ ಸಂರಕ್ಷಣೆ எத்தனை ಕೊಡ್ತಾರೆ. பேர் விசுவாசிக்கிறீங்க?